إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم ثبتني على الحق والهدى والصواب والرشد رب أعذني من الغواية والضلالة والحماقة والجهالة اللهم إني أسألك أن أقول الحق وأعمل به وجعلني من المؤمنين حقا கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிஞர்களே, சமுதாய பெருமக்களே, மதிப்பிற்குரிய இந்த ஊர்வாசிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலாவிடத்திலே நன்மையை வேண்டியவனாக, வெற்றியை வேண்டியவனாக, அல்லாஹுடைய பொருத்தத்தை வேண்டியவனாக, மறுமையில் சொர்க்க வாழ்க்கையை வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த முக்கியமான நேரத்திலே நம்முடைய பாலஸ்தீன சகோதரர்கள் சகோதரிகளுக்காக நாம் துஆ செய்து கொள்வோம். காசா முஸ்லிம்களுக்காக நாம் துஆ செய்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாப்பானாக, அவர்களின் நிலத்தை பாதுகாப்பானாக, அவர்களின் மார்க்கத்தை பாதுகாப்பானாக. யூதர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட அவர்களுடைய நிலத்தை அல்லாஹ் அவர்களுக்கு மீட்டு தருவானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஜியோனிச யூதர்களின் தீய கரத்திலிருந்து பாதுகாப்பானாக, பரிசுத்தப்படுத்துவானாக. நாம் எல்லாம் மக்கா மதீனா செல்வது போன்று அந்த புனித நகரத்திற்கு நாம் எல்லாம் சென்று அங்கே அல்லாஹுவை தொழுது வணங்கி வழிபட்டு மறுமையின் உயர்ந்த நாம் எல்லாம் அந்த புனித நகரத்திற்கு சென்று அல்லாஹுவை தொழுது வணங்கி மறுமையின் உயர்ந்த நற்பேறுகளை அடைவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக, உதவி செய்வானாக. ஆமீன். யாரெல்லாம் இந்த போரிலே நமது முஸ்லிமான சகோதர சகோதரிகள் கொல்லப்பட்டார்களோ அல்லாஹு தஆலா அவர்களை ஷஹீதுகளிலே அங்கீகரிப்பானாக. யாரெல்லாம் தங்களது வீடுகளை, உடைமைகளை, கை கால்களை இழந்தார்களோ அல்லாஹ் அவர்களுடைய இன்மை வாழ்க்கைக்கு பொறுப்பேற்று அவர்களுக்கு சிறந்த பிரதிபலனையும் பாதுகாப்பையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து தருவானாக. அவர்களுக்கு உதவக்கூடிய ஆட்சியாளர்களை, அரசர்களை, மன்னர்களை, அதிகாரிகளை, நாடுகளை அதிகப்படுத்துவானாக. அவர்களுக்கு கெடுதி செய்ய நினைக்கின்ற, அவர்களை கைவிடுவதற்கு நினைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தகுந்த படிப்பினையை, பாடத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. முஸ்லிம்களுக்கு மத்தியில், முஸ்லிம் ஆட்சியாளர்கள், பொதுமக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை, அன்பை, பரஸ்பர நேசத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நீண்ட நேரம் நீங்கள் இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலே இந்த இடத்திலே ஒன்று கூடி இந்த ஒரு மார்க்க நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளித்து வருகிறீர்கள். இந்த வெயில் காலத்திலே மிகப்பெரிய நெருக்கடிகள், சிரமங்கள், அசௌகரியங்கள் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹுடைய குர்ஆனுக்காக, இந்த ஒரு மார்க்க நிகழ்ச்சிக்காக சகித்து கொண்டு பெரியோர்கள், பெண்கள் குறிப்பாக இந்த இடத்திலே ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சி இறுதி வரை இருந்து பயன்பெற வேண்டும் என்ற அந்த ஒரு உறுதியிலே நீங்கள் இருப்பது அல்ஹம்துலில்லாஹ் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா உங்களை பொருந்தி கொள்வானாக. உங்களுக்கு அல்லாஹு தஆலா மன நிம்மதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை தந்தருள்வானாக. உங்களுடைய மன கஷ்டங்களை, குடும்ப பிரச்சனைகளை அல்லாஹு தஆலா தீர்த்து வைப்பானாக. உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அல்லாஹு தஆலா செய்தருள்வானாக. நல்லோரிலே அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சுருக்கமான நேரத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உம்மத்தை உருவாக்குவோம். இந்த உருவாக்குவோம் என்பது தமிழ். உம்மத்துனா என்னன்னு தெரியுமா?
நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. உம்மத்து, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து என்று நம்ம சொல்லுவோம். இந்த உம்மத் என்பது ஒரு அரபி பதமாக இருந்தாலும் கூட நம்முடைய தமிழ் முஸ்லிம்களுடைய வழக்கிலே அது அதிகமாக பயன்படுத்தப்பட்டு அது ஒரு தமிழ் மொழியை போன்றே நமக்குள் உணரப்படுகின்றது. அந்த அளவுக்கு இந்த வார்த்தையோடு நாம் ஐக்கியமாக இருக்கின்றோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம், அவர்களுடைய சமுதாயம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம், அதாவது அவர்களுடைய மக்கள், அவர்களுடைய சமுதாயம், அவர்களுடைய அரபி இனத்தை சேர்ந்தவர்களாக நாம் இல்லை என்றாலும், அவர்களுடைய மொழியை சேர்ந்தவர்களாக நாம் இல்லை என்றாலும், என் அன்பிற்குரிய சமுதாய மக்களே, நாம் அவர்களுடைய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், நாம் அவர்களுடைய கொள்கையை சேர்ந்தவர்கள். எந்த தூய திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தில் வணக்கத்திற்கு தகுதியான, வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான இறைவன், கடவுள், தெய்வம் யாரும் அறவே இல்லை அல்லாஹுவை தவிர. முஹம்மத் அல்லாஹுடைய தூதர், முஹம்மத் அல்லாஹுடைய தூதர் என்ற தூய திருக்கலிமாவை கொண்டு அனுப்பப்பட்டார்களே. என் அன்பு சமுதாய மக்களே, அந்த தூய திருக்கலிமாவை ஏற்றுக்கொண்ட உம்மத் நாம். அவர்கள் பிறந்த நிலத்தில் நாம் பிறக்கவில்லை, அவர்கள் பேசுகின்ற மொழியை நாம் பேசவில்லை, ஆனாலும் நாம் அவர்களுடைய உம்மத். அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே நீண்ட நெடிய காலங்கள் பிரித்திருக்கலாம். இடத்தால் வேறுபட்டவர்களாக, நிலத்தால் வேறுபட்டவர்களாக, காலத்தால் வேறுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் என் தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, நாம் அவர்களால் மார்க்கத்தால் ஒன்றுபட்டவர்கள். நாம் அவர்களோடு கொள்கையால் ஒன்றுபட்டவர்கள். நாம் அவர்களோடு நம்முடைய நோக்கம், இலட்சியத்தால் ஒன்றுபட்டவர்கள். எந்த அளவிற்கு நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்றால், எந்த அளவு நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்றால், எந்த அளவு நாம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்றால், எனக்கு என்னுடைய பெற்ற தாயை விட, என்னை பெற்ற எனது தந்தையை விட, என்னுடைய குலத்தை விட, என்னை விட எனக்கு மிக 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 விருப்பமானவர், நெருக்கமானவர் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அல்லாஹ்விற்கு அடுத்ததாக என்னுடைய உள்ளத்திற்கு நெருக்கமான ஒருவர், எனக்கு விருப்பமான ஒருவர், நான் நேசிக்கும் ஒருவர், யாருடைய பெயரால் என்னுடைய கண்கள் அவரை நினைவு கூறும் போது பாசத்தால் ஏங்குமோ அழுகுமோ, அவர் அந்த ஒரே தூதர், நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்கிறான், அன்னபியு அவுலா பில் முஃமினீன், அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட அவர்களுடைய நபிதான் நேசத்திற்குரியவர், நெருக்கமானவர். நாம் அவர்களை பார்த்திருக்கவில்லை, நாம் அவர்களோடு வாழவில்லை, ஆனால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் ஏங்குகின்றன. அவர்களை நாம் பார்த்திருந்தால், அவர்களை நாம் கண்டிருந்தால் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியமாக இருந்திருக்கும் என்று இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் குர்ஆனுடைய விரிவுரையிலே எப்படி ஹதீஸிலே இமாம் புகாரியோ
அப்படி தப்சீருடைய விரிவுரையிலே இமாம் தபரி அவர்கள் தங்களது திருக்குர்ஆன் விரிவுரையிலே ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ஈராக் நாட்டிலே சஹாபி ஒருவரை புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒருவர் சந்திக்கிறார். அவர் அந்த சஹாபியிடத்திலே கேட்கிறார், நபியின் தோழரே, நீங்கள் நபியை பார்த்திருக்கிறீர்களா? அவர் சொல்கிறார், பார்த்திருக்கிறேனே, பழகி இருக்கிறேனே. அவர்களோடு பயணம் செய்திருக்கிறீர்களா? நடந்திருக்கிறீர்களா? அவர்களோடு தொழுதிருக்கிறீர்களா? இப்படியாக கேட்டுவிட்டு அந்த இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த சகோதரர் சொல்கிறார், கவனித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், நபியின் தோழரே, நபியின் தோழரே, நான் அந்த நபியை பார்த்திருந்தால், நான் அந்த நபியை பார்த்திருந்தால், சந்தித்திருந்தால் அவர்களை நடக்க விட்டிருக்க மாட்டேன். என்னுடைய தோளிலே எப்போதும் அவர்களை சுமந்து கொண்டே சென்றிருப்பேன். என்ன சொல்கிறார்? அவரை நான் பார்த்திருந்தால் அவரை நான் நடக்க விட்டிருக்க மாட்டேன். என்னுடைய தோளின் மீது அமர வைத்து என்னை அவருக்கு ஒரு வாகனமாக வைத்து எப்போதும் நான் அவரை சுமந்து கொண்டுதான் சென்றிருப்பேன் என்று அவர் கூறுகிறார். என்றால் அந்த நபியினுடைய பாசம், அந்த நபியினுடைய அன்பு மூமின்களுடைய உள்ளத்தில், முஸ்லிம்களுடைய உள்ளத்தில், ஈமானை இஸ்லாமை ஏற்றவர்களுடைய உள்ளத்தில், இந்த மார்க்கத்தை நேசிப்பவர்களின் உள்ளத்திலே எப்படி இயற்கையாக ஆழமாக அல்லாஹ் தஆலா வேரூன்ற செய்துவிட்டான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், லா யுமினு அஹதுக்கும் حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. உங்களிலே யாரும் மூமினாக ஆக முடியாது, உங்களில் யாரும் மூமினாக ஆக முடியாது எதுவரை நான் அவருக்கு அவருடைய தந்தையை விட, அவருடைய பிள்ளையை விட, மக்கள் அனைவரையும் விட நேசத்திற்குரியவனாக ஆகுவேனோ அதுவரை. நான் அவருக்கு அவருடைய தந்தையை விட, அவருடைய பிள்ளைகளை விட, மக்கள் அனைவரையும் விட நேசத்திற்குரியவனாக நான் ஆகுவேனோ அதுவரை உங்களில் யாரும் முஃமினாக, இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆன் நமக்கு எச்சரிக்கிறது. அல்லாஹ்வை விட, நபியை விட, இந்த மார்க்கத்திற்காக ஜிஹாது செய்வதை விட நீ உனது பெற்றோரை, உனது பிள்ளைகளை, உனது குடும்பத்தை, உனது மனைவியை, நீ சேகரித்த சொத்தை, நீ கட்டிய வீட்டை, நீ செய்திருக்கக்கூடிய வியாபாரத்தை நீ நேசித்தால் அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பாரு என்று, அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பார்த்துக்கொள் என்று அல் குர்ஆன் நமக்கு எச்சரிக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வந்தார்கள். குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும். நபியே, சொல்லுங்கள் உங்களை பற்றி, நான் உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறேன். அவர்கள் மக்காவிலே பிறந்தால் என்ன, மதீனாவிலே வாழ்ந்தால் என்ன, அரபி மொழி பேசினால் என்ன, அந்த நபி எனக்காக, என்னுடைய வெற்றிக்காக, என்னுடைய இம்மை மறுமையின் நேர்வழிக்காக அனுப்பப்பட்ட, எனக்காக எனது ரப்பு தேர்ந்தெடுத்து அனுப்பிய ஒரு மகத்தான இறை தூதர் என்பதை நாம் புரிந்து நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய இந்த மார்க்கத்தோடு நம்மை ஐக்கியப்படுத்தாதவரை, அவர்களுடைய உம்மத்திலே நாம் நம்மை ஒன்றிணைக்காதவரை மூமினாக ஆக முடியாது. சடங்காக தொழுவதால் ஒருவன் மூமினாக ஆகிவிட மாட்டான். சடங்காக நோன்பு வைப்பதால் ஒருவன் மூமினாக ஆகிவிட மாட்டான். அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமான் என்பது ஒரு நம்பிக்கை, ஈமான் என்பது ஒரு கொள்கை, ஈமான் என்பது ஒரு உணர்வு, ஈமான் என்பது நாம் அல்லாஹ்வுக்கு, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உண்டான ஒரு ஒப்பந்தம்,
ஒரு உறுதிமொழி, ஒரு வாக்கு, ஒரு ஷஹாதத் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட்டோம். தொப்பி போட்டால் முஸ்லிம், புர்கா போட்டால் முஸ்லிமான பெண், ஏதோ 4 வார்த்தை அரபியிலே சொல்லிவிட்டால், அரபி கடந்து பேசிவிட்டால் நாம் எல்லாம் முஸ்லிம், நாம் எல்லாம் ஒரு உம்மத், நபியினுடைய உம்மத் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டோம். நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தை மாற்றவில்லை, நம்முடைய சிந்தனையை மாற்றவில்லை, நம்முடைய அறிவை மாற்றவில்லை, நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றவில்லை. ஆனால் சில வழிபாடுகளை மட்டும் செய்து கொண்டு பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே ஒரு மாயை உருவாக்கி அதிலே ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீனை நமக்கு கொண்டு வந்தார்கள், ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள், ஒரு கொள்கையை கொண்டு வந்தார்கள். அந்த கொள்கைக்காக வாழக்கூடிய, அந்த ஒரு இலட்சியத்திற்காக வாழக்கூடிய ஒரு உம்மத்தாக நம்மை உருவாக்கி வெற்றி கண்டு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள். இன்று எப்படி ஆகிவிட்டது நிலைமை? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அறியாத சமுதாயமாக நாம் இருக்கிறோம். நபியினுடைய தந்தை பெயர் தெரியுமா பலருக்கு? நபியினுடைய தாயின் பெயர் தெரியுமா? அவர்களுடைய வம்சம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியுமா? அவர்களை பற்றிய சில உறுதியான ஆதாரப்பூர்வமான தகவல்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா? எந்த அளவு அந்த நபியிலிருந்து நாம் தூரமாக இருக்கிறோம் என்று நினைத்து பாருங்கள். சில சடங்குகளை செய்தால் போதுமா? சில சம்பிரதாயங்களை செய்தால் போதுமா? அதுவும் அது சரியா தப்பா என்றே தெரியாமல் அதோடு ஷிர்க்குகளை கலந்து, பிதஅத்துகளை கலந்து, அனாச்சாரங்களை கலந்து, எல்லாம் நம்முடைய வயிற்றுக்காக சிலவற்றை நடத்தி கொண்டு அதிலே பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக அனுப்பப்பட்டார்கள். மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹ் வ காதமன் நபிய்யீன். முஹம்மத் உங்களில் யாருக்கும், உங்களுடைய ஆடவர்களுக்கு அவர் தந்தை இல்லை என்றாலும் அவர் அல்லாஹ்வுடைய தூதர், நபிமார்களின் இறுதி முத்திரையாக இருக்கிறார். நபிமார்களின் இறுதி முத்திரையாக அவர் இருக்கிறார். அவருக்கு பின்னால் யாரும் நபி வர முடியாது. அவரை விட அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் யாரும் இல்லை. நபிமார்களின் வருகையால் இறுதியானவர், ஆனால் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்திலே முதலாம் அவர். நாளை மறுமையிலே முதலாவதாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர், முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யக்கூடியவர். லிவாவுல் ஹம்து என்ற கொடி அவருக்குத்தான் முதலாவதாக கொடுக்கப்படும். மகாமுல் மஹமூத் என்ற உயர்ந்த கண்ணியம் அவருக்கு உண்டு. வசீலா என்ற உயர்ந்த கண்ணியம் அவர்களுக்கு உண்டு. அப்பேற்பட்ட நபி கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாம் அந்த நபியினுடைய வருகையின் நோக்கத்தை புரிந்தோமா? மக்காவிலே அவர்கள் என்ன பாடுபட்டார்கள், என்ன சிரமப்பட்டார்கள், எப்படியெல்லாம் இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை புரிந்திருக்கிறோமா? அவர்களுடைய மதீனாவுடைய நபித்துவத்திற்கு பிறகுள்ள 13 ஆண்டுகால வாழ்க்கையிலே கவனியுங்கள், மக்காவுடைய 13 ஆண்டுகால வாழ்க்கையிலே நூஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் 950 ஆண்டுகள் 950 ஆண்டுகள் பட்ட கஷ்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய 13 ஆண்டுகளிலே பட்டார்கள். ஒரு நபி, நூஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் யாரை பற்றி அல் குர்ஆனிலே தொடர்ந்து வரலாறுகளை சொல்லிக் கொண்டே இருக்கின்றானோ அந்த நூஹ் நபி அவர்கள் 950 ஆண்டுகள் சாதாரணமான விஷயமா? அவர்கள் பட்ட சிரமத்தை, இன்னல்களை, கொடுமைகளை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்கிறான் என்றால் எந்த அளவு சிரமப்பட்டு இருப்பார்கள் யோசித்து பாருங்கள். அந்த நூஹ் நபி 950 ஆண்டுகள் பட்ட அந்த இன்னல்களை, அந்த மன வேதனைகளை,
அந்த மன குமுறல்களை நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் மக்காவுடைய வெறும் 13 ஆண்டுகளிலே அவர்கள் சந்தித்தார்கள். நினைத்து பாருங்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஊதீது மாலம் யூத அஹதுன், எனக்கு கொடுக்கப்பட்ட சிரமங்களை போன்று யாருக்கும் கொடுக்கப்பட்டதில்லை. வஉகிஃப்து ஃபில்லாஹ் மாலம் யுகஃப் அஹதுன், எனக்கு கொடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்களை போன்று யாருக்கும் கொடுக்கப்பட்டதில்லை என்று. சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவுக்காக தாங்கிக் கொண்டார்கள். ஒரு உம்மத்தை உருவாக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இந்த மார்க்கமே வாழ்க்கை, இந்த மார்க்கமே குறிக்கோள், இந்த மார்க்கத்திற்காக வாழ்ந்து இந்த மார்க்கத்திற்காக மரணிப்பது, இந்த மார்க்கத்தை படிப்பது, பரப்புவது, இந்த மார்க்கத்தை கற்பது, இந்த மார்க்கத்தை கற்பிப்பது, இந்த மார்க்கத்தின் பிரச்சாரத்தை உலக மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்வதே எனது வாழ்க்கை, எனது குறிக்கோள், எனது லட்சியம் என்று வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக, ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்காக தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டார்கள், மாய்த்துக் கொண்டார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு புரிந்ததா? ரசூலுல்லாஹ்வுடைய பேரிலே மௌலூத் ஓதுவது தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய பேரிலே மீலாது ஓதுவது தெரியும். எங்கெல்லாம் பொட்டி சோறு கொடுப்பார்களோ ரசூலுல்லாஹ்வுடைய பேரிலே அங்கெல்லாம் ஒன்று கூடி விடுவோம். அவ்வளவுதான். நமக்கு வேற ஏதாவது தெரியுமா? சோத்துக்காகவே வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது. இதற்காக சாப்பாடு சோறு, சாப்பாடு சோறு, சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, விழா, கல்யாணத்திலும் பிரியாணி, மௌத்து வீட்டிலும் பிரியாணி. எப்படி கேவலமாக இல்லை? என்ன உணர்வை வைத்திருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காகவா நமக்கு அனுப்பப்பட்டார்கள்? இந்த சடங்குகளுக்காகவா அனுப்பப்பட்டார்கள்? இந்த சம்பிரதாயங்களுக்காகவா அனுப்பப்பட்டார்கள்? இதற்காகவா மக்காவுடைய 13 ஆண்டு கால வாழ்க்கை? ஒரு கத்னா, கத்னாக்கு என்ன சொல்லுவாங்க? சுன்னத்து பண்றது. அது ஒண்ணுதாங்க சுன்னத்துங்கிற பேர்ல இன்னைக்கு சுன்னத்தை பாக்கி இருக்கு. அதுக்கு ஒரு விழா, அதுக்கு ஒரு கத்னா பண்றதுக்கு ஒரு விழா எடுக்கிற அளவுக்கு முட்டாளா இந்த சமுதாயம் மாறி இருக்குனா இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யறது சொல்லுங்க பார்க்கலாம். கத்னா பண்றதுக்கு ஒரு விழா, அதுக்கு ஒரு காடு, அதுக்கு ஒரு மண்டபம், அதுக்கு சாப்பாடு, எப்படியோ சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும். என்னடா சமுதாயம் இது? அங்கே அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதருக்காக தனது வாழ்நாளில் தான் சம்பாதித்த அத்தனை கோடிகளையும் கொடுத்து விட்டார். பரம ஏழையாக ஆகிவிட்டார். உடுத்துவதற்கு உடை இல்லை. யாருக்கு? அபூபக்கர். அவருடைய பிள்ளைகள் மிகப்பெரிய அரபுலகத்தின் கோடீஸ்வர வியாபாரிகளின் பிள்ளைக்கு, பெண் பிள்ளைகள், குழந்தைகளுக்கு வீட்டிலே உண்ணுவதற்கு உணவில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய நபி கொண்டு வந்த இந்த தீனுக்காக தன்னை, தனது செல்வத்தை அர்ப்பணித்து விட்டார். ஆனால் நாமோ இந்த மார்க்கத்தின் பெயரால் தின்பதை தவிர, உடுத்துவதை தவிர, உண்பதை தவிர, ஊர் சுத்துவதை தவிர எதையும் தெரியாத, அறியாத முட்டாள் சமுதாயமாக இருக்கிறோம். எந்த தீனுக்காக முஸஅப் இப்னு உமைருடைய வலது கை வெட்டப்பட்டதோ, இடது கை வெட்டப்பட்டதோ, நெஞ்சிலே ஈட்டி குத்தப்பட்டதோ, அந்த சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தீனுக்கு என்ன நடந்தால் என்ன, இந்த சமுதாயத்திற்கு என்ன நடந்தால் என்ன? எங்க வீட்டு கல்யாணத்தை ஜோரா நடத்தி காட்டுறோம் பாருங்க. எப்படி? எங்க வீட்டு கல்யாணத்தை ஜோரா நடத்தி காட்டுறோம் பாருங்க. அண்டை வீட்டிலே ஒரு முஸ்லிம், அண்டை வீட்டிலே ஒருவர், யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அண்டை வீட்டார்
தெருவில் உள்ளவர் அவர் முஸ்லிமானவராக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவரோடு நல்ல உறவை, அவருக்கு உதவி ஒத்தாசை செய்து நீங்கள் அவருக்கு இஹ்சான் செய்ய வேண்டும் என்று. ஒரே தெருவில் ஒரு ஏழையின் மருத்துவ உதவிக்கு உதவ ஆள் இல்லை. அவனின் பிள்ளைக்கு படிப்பு செலவுக்கு கொடுக்க அங்கே உதவக்கூடியவர்கள் இல்லை. ஆனால் ஒரு முஸ்லிம் வீட்டிலே கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டு பல லட்சங்களிலே மணவரை செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு அவர்கள் குப்பையிலே கொட்டக்கூடிய உணவின் விலைகளே பல லட்சம் என்றால் இது சமுதாயமா? இது உம்மத்தா? இது அல்லாஹ்வுடைய லானத் இறங்கும், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும் அந்த ஊரின் மீது. எந்த ஊருடைய ஏழைகள் தங்களை ஆதரிக்கக்கூடிய செல்வந்தர்களை அந்த ஊரிலே பெறவில்லையோ, எந்த ஊருடைய ஏழைகள் தங்களது ஊரிலே தங்களை ஆதரிக்கக்கூடிய, தங்களுடைய பசியை போக்கக்கூடிய, தங்களுடைய நோய்க்கு மருத்துவத்தை தரக்கூடிய செல்வந்தர்களை பெறவில்லையோ, அதாவது செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், அந்த செல்வந்தர்களுக்கு அந்த ஊருடைய ஏழைகளை பற்றி கவலை இல்லை என்றால், அங்கிருக்கக்கூடிய சாதாரண மக்களை பற்றி கவலை இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும். அந்த ஊரிலே பெரிய மஸ்ஜித் இருந்தாலும் சரி, பெரிய மினாரா இருந்தாலும் சரி, அலங்கரிக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மார்க்கத்தை கொடுத்தார்கள், ஒரு உம்மத்தாக நம்மை உருவாக்கினார்கள். தங்களுடைய பிள்ளைகள், தான் பெற்றெடுத்த அந்த பாச குழந்தைகள், அவர்களையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுக்காக நமக்காக தியாகம் செய்தார்கள். சகோதரர்களே, இது சாதாரணமான தியாகம் என்று நினைத்து விடாதீர்கள். இதை ஒரு சாதாரணமான அர்ப்பணிப்பாக நினைத்து விடாதீர்கள். அவர்களுடைய நோக்கம், குறிக்கோள் எல்லாம் இந்த தீனை ஏற்று இந்த தீனுக்காக வாழக்கூடிய ஒரு உம்மத்தை உருவாக்க வேண்டும். 1400 ஆண்டுகள் தான் ஆகிவிட்டன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் இந்த பூமியிலே பறந்து பல இடங்களில் வாழ்கிறோம் என்றால் அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் செய்த துஆ, ஒரு குஃப்ர், இறை நிராகரிப்பு, இணை வைத்தல் நிரம்பிய மக்களுக்கு இடையிலே எங்கு பார்த்தாலும் பாவம் செய்யவில்லை என்றால் தான் அங்கே கேள்வி. பாவம் செய்வது ஊக்குவிக்கப்படுகிறது, பாவத்தை நோக்கி அழைக்கப்படுகிறது. குற்றம் செய்தால், ஷிர்க் செய்தால், நிராகரிப்பு செய்தால் உங்களுக்கு அங்கே வெகுமதிகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே அத்தகைய நாட்டிலே வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்குகின்றோமே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோமே, இதோ நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனை ஓதுகிறார்களே, இந்த நற்பாக்கியத்தை நினைத்து பார்த்தீர்களா? இந்த நற்பாக்கியத்தை புரிந்தீர்களா? உணர்ந்தீர்களா? அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த அருள், இந்த மார்க்கத்தின் மூலமாக, இந்த நபியின் மூலமாக, அந்த நபி உருவாக்கிய உம்மத்தாகிய சஹாபாக்களின் தியாகத்தின் மூலமாக நமக்கு எப்படி கிடைக்கப்பட்டது என்று யோசித்து பார்த்தீர்களா? இன்று அதை யோசிக்காததால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை விட்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழண்டு கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கம் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் சென்று கொண்டிருக்கிறது. எதிரிகள் நம் மீது சாட்டப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் முஸ்லிம் ஒரு இடத்திலே நடந்து சென்றால் என்ன கண்ணியத்தோடு, ராஜ மரியாதையோடு, கம்பீரத்தோடு, வீரத்தோடு நடந்து சென்றானோ, அதே அந்த இடத்தில் இன்று ஒரு முஸ்லிம் நடந்து செல்லும் போது எனக்கு ஆபத்து ஏற்படுமோ, எனக்கு என்ன நடக்கும், யார் என்னை அடிப்பார், யார் என்னை ஏசுவார் என்ற பயத்தோடு அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறானே.
சகோதரிகளை நினைத்து பார்த்தீர்களா? ஏன் இந்த நிலை என்று? இதற்கு யார் காரணம் என்று யோசித்து பார்த்தீர்களா? 2 சம்பவங்களை இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈரானை வெற்றி கொள்கிறார்கள். ஈராக் பகுதி பாரசீகத்தை வெற்றி கொள்கிறார்கள். அப்போது அந்த படையின் தளபதியாக இருந்தவர் சல்மானை கவனிக்கிறார்கள். சல்மான் கவலையாக இருக்கிறார். சல்மான் இடத்திலே கேட்கிறார்கள், ஏன் சல்மானே, நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி இருக்கிறோம், இப்பேற்பட்ட மகத்தான வெற்றியை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க இந்த நேரத்திலே கவலைப்படுகிறாயே, ஏன் என்று யோசித்தாய், ஏன் என்று சொல்ல முடியுமா என்று. சகோதரிகளை கவனமாக கேளுங்கள். சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த மக்கள் அல்லாஹுவை மாறு செய்தார்கள். கவனியுங்கள், இந்த மக்கள், அந்த பாரசீக மக்கள் அல்லாஹுவிற்கு ரப்புல் ஆலமீனுக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ் நம்மை இவர்கள் மீது சாட்டினான். நான் பயப்படுகிறேன். எங்கே ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் அல்லாஹுவிற்கு மாறு செய்வார்களோ அந்த முஸ்லிம்கள் மீது அல்லாஹ் அவர்களுடைய எதிரிகளை சாட்டி விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். புரிந்தத வார்த்தை? பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது. சல்மான் ஃபார்சி அழுகிறார்கள். தளபதி கேட்கிறார், சந்தோஷப்பட வேண்டிய நேரத்திலே, மகிழ்ச்சி காண வேண்டிய நேரத்திலே இப்படி கவலையா அழுகையா என்று சொல்கிறார்கள். அதற்காக அல்ல, இந்த மக்களுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். இவர்கள் அல்லாஹுவை மீறினார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். இவர்கள் மீது அல்லாஹ் நம்மை சாட்டினான். நான் பயப்படுகிறேன், எங்கே ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்வார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் அவர்களின் எதிரிகளை சாட்டி விடுவானோ என்று. யோசித்து பாருங்கள் சகோதரி. பாவத்தை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். சினிமா தானே, நமது வீட்டில் தானே பார்க்கிறோம் சீரியல். எந்த சினிமாவிலே, எந்த சீரியல்களிலே ஆபாசங்கள் இல்லை, அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களுடைய கலப்பு இல்லை. நினைத்து பாருங்கள். ஆடல் பாடல் இசை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டவை அல்லவா? அதை தொழக்கூடிய ஒரு முஸ்லிமால் ரசித்து பார்க்க முடியுமா? குர்ஆன் ஓதப்படக்கூடிய ஒரு வீட்டிலே சினிமாக்களும் நாடகங்களுமா பார்க்கப்பட முடியும்? நினைத்து பார்த்தோமா? அல்லாஹ்வுடைய நபியின் ஹதீஸ்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக லட்சக்கணக்கான பொன்மொழிகளை, அறிவுரைகளை, நல்ல உபதேசங்களை விட்டு சென்றார்களே, அதை படித்து கொடுக்க, அதை பற்றி பரிமாற நேரம் இல்லாமல் நாள் கணக்கிலே, மணி கணக்கிலே சினிமாக்களுக்கு, சீரியல்களுக்கு முன்னால் நேரங்களை செலவழிக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ரட்சிப்பானா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்காமல் இருக்குமா? இந்த துன்யாவிலே அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகளிலே மிகப்பெரிய ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா எதிரிகளை நம் மீது சாட்டுவது. அல்லாஹு தஆலா எதிரிகளை நம் மீது சாட்டுவது, இது இந்த துன்யாவிலே மிகப்பெரிய தண்டனை. நினைத்து பாருங்க. நமக்கு புரியவில்லை. கேட்கிறார்கள், பர்தா போட வேண்டுமா? ஹிஜாப் கண்டிப்பாக போட வேண்டுமா? கட்டாயமா? தாடி வைக்க வேண்டுமா? இப்படித்தான் வாழ வேண்டுமா? தொழுதால் மட்டும் போதாதா? ஜக்காத் கண்டிப்பாக கொடுக்க வேண்டுமா? வியாபாரத்திற்காக வட்டி வாங்கினால் என்ன தவறா? இப்படித்தான் திருமணம் நடத்த வேண்டுமா? என்னிடத்திலே பணம் இருக்கிறதே, நான் எனது வசதிக்கேற்ப நடத்தினால் தப்பா? பேசுவதை பாருங்கள்.
செய்வதோ தவறு, செய்வதோ தவறு, ஆனால் காட்டுவதோ திமிரு அல்லாஹ்விற்கு முன்னால். இப்பேற்பட்ட துணிச்சல். அல்லாஹ் தஆலா செல்வத்தை இதற்காகவா கொடுத்தான்? நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்கள் இதற்காகவா அல்லாஹ் கொடுத்தான்? குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். உங்களுடைய பசியை போக்குவதற்கு, உங்களுடைய தாகத்தை போக்குவதற்கு, உங்களுடைய ஔரத்தை மறைப்பதற்கு நீங்கள் உடுத்தலாம், செலவழிக்கலாம். ஆனால் உங்களது செல்வத்தை அது நீங்கள் சம்பாதித்ததாக இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோர் சம்பாதித்து கொடுத்ததாக இருந்தாலும் சரி, வீண் விரயம் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. வலா துபذر تبذيرا ان المبذرين كانوا اخوان الشياطين وكان الشيطان لربه كفورا. வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். ஷைத்தான் தனது இறைவனை நிராகரித்த நன்றி கெட்ட மிகப்பெரிய பாவியாக இருக்கிறான். யோசித்து பாருங்கள். இன்று பாவம் பரவலாகிவிட்டது, பாவம் இலகுவாகிவிட்டது, பாவத்திலே சமுதாயம் ருசி கண்டு விட்டது, பாவத்தை ரசிக்கிறது. இபாதத்துக்காக, நன்மைக்காக, மார்க்கத்தை கற்பதற்காக, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக. ஏன் சகோதரிகளே, இன்னும் வேதனையாக சொல்கிறேன், உங்களை படைத்த ரப்பை தெரிந்து கொண்டீர்களா? முதலாவதாக யாருடைய உணவை சாப்பிடுகிறீர்களோ, யாருடைய காற்றை சுவாசித்து உயிர் வாழ்கிறீர்களோ, அந்த ரப்பை தெரிந்து கொண்டீர்களா? இங்கு இத்தனை சகோதரிகள் கூடியிருக்கிறார்களே, தனித்தனியாக 10 பேராக பிரித்து சுருக்கமா சின்ன ஒரு கேள்வி, ஒரு காகிதத்தை கொடுத்து எழுதுங்கள் என்று, எழுத தெரியவில்லை என்றால் சொல்லுங்கள் என்று. குல் ஹுவல்லாஹு அஹதுடைய சூரா, குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அந்த சின்ன சூராவுடைய சரியான அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? யோசித்து பாருங்கள். ஆயத்துல் குர்சி குர்ஆனிலேயே மகத்தான வசனம். இதனுடைய அர்த்தம் தெரியுமா? தொழுகையிலே கட்டாயமாக ஓத வேண்டிய சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. இதனுடைய அர்த்தத்தை எத்தனை பேர் புரிந்து தொழுகையிலே ஓதி தொழுது கொண்டிருக்கிறோம்? இதெல்லாம் சின்ன ஒரு எக்ஸாம். ருக்குஇலே சொல்லக்கூடிய சுப்ஹான ரப்பில் அஸீம் பொருள் தெரியுமா? சுஜூதிலே சொல்லக்கூடிய சுப்ஹான ரப்பில் அஅலா பொருள் தெரியுமா? ஓதக்கூடிய வஜ்ஜஹது அதனுடைய பொருள் தெரியுமா? ஒவ்வொரு ரக்காத்திலும் நாம் 2வது 4வது இருப்பிலே உட்கார்ந்து அத்தஹியாத்து ஓதுகிறோமே, அதனுடைய பொருள் தெரியுமா? யோசித்து பாருங்கள் நம்முடைய அறியாமை. இன்று இந்த முஸ்லிமான உம்மத்திடத்திலே இதையெல்லாம் கற்றுக்கொள்ள நேரம் இல்லை. சினிமாக்களுக்கு நேரம் இருக்கிறது, கல்யாணத்திற்கு சேலை வாங்குவதற்கு, துணி வாங்குவதற்கு என்று ஊர் ஊராக கடைகடையாக சுற்றுவதற்கு நேரம் இருக்கிறது, நகை வாங்குவதற்கு சுற்றுவதற்கு நேரம் இருக்கிறது, தின்பண்டங்கள் வாங்குவதற்காக சுற்றுவதற்கு நேரம் இருக்கிறது. எவ்வளவு அழிச்சாட்டியங்கள், எவ்வளவு அநியாயங்கள், அக்கிரமங்கள். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய அதாப் இறங்காதா? அல்லாஹ்வுடைய ரஹமத்தா இறங்கும்? தொழுகையை வீணாக்கிவிட்டு, எப்படி தொழுகையை பாழாக்கிவிட்டு ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அந்த காரியம் உருப்படுமா? அந்த காரியம் உருப்படுமா? யோசித்து பாருங்கள். இப்பேற்பட்ட பாவங்கள் நடக்கும் பொழுது இந்த உம்மத்து எப்படி ரட்சிக்கப்படும்? யோசித்து பாருங்கள். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கள். இந்த சம்பவம் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய சம்பவம். அவர்களும் அப்படித்தான். ஒரு வெற்றியின் போது அவர்கள் அழுகிறார்கள். ஒரு வெற்றியின் போது அவர்கள் அழுகிறார்கள். வெற்றியின் போது அழுகிறீர்களே என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், இன்று அல்லாஹு தஆலா நமக்கு வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ்வோடு நாம் உண்மையாளர்களாக இருந்தோம். அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான். எங்கே ஒரு சமுதாயம் பின்னால்
அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய சமுதாயம் உருவாகி விடுமோ? அதனால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி தாமதப்பட்டு விடுமோ? அல்லாஹ்வுடைய உதவி அவர்களை விட்டு விலகி விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இன்று துஆக்கள் கேட்கப்படுகின்றன, ஆனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஏன்? அங்கே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டங்கள் இல்லை. நன்மை ஏவினால் அந்த நன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அங்கே இல்லை. தீமையை தடுத்தால் அது பிறர் உரிமையில் எல்லை மீறுவதாக நினைக்கக்கூடிய மக்களாக இன்றைய சமுதாயம் இருக்கிறது. இப்படி தீமையை தடுத்தால் அது பிறருடைய உரிமையில் எல்லை மீறப்படுவதாக நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தால் இந்த சமுதாயம் எப்படி அல்லாஹ்விடத்திலே வெற்றியை பெறும்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட போது அல்லாஹ்வுடைய அடியார்கள் இந்த நிலையிலே இல்லை. அரபிய சமுதாயத்தில் அனுப்பப்பட்டார்களே, உலகத்திலேயே இழிவான ஒரு மட்டமான மக்களாக இருந்தார்கள். இந்த தீனை கொண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ரிசாலத்தை கொண்டு, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த இந்த கலிமாவை கொண்டு உயர்ந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக, உலகை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்றினான். முஸ்லிம் என்றால் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்கள், உலகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், மக்களுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் இஸ்லாமை போதிக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு பின்னால் ஒரு குர்ஆன் இருக்கிறது, அவர்களுக்கு முன்னால் குர்ஆன் இருக்கிறது, அவர்களுடைய வலது பக்கம் இடது பக்கம் என்று அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தூதர் அவர்களுக்கு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு உம்மத். மஸலுல் முஃமினீன ஃபீ தவாதுஹிம் வ தராஹுபிஹிம் கல்ஜஸதில் வாஹித். மூமின்கள் அவர்களுக்கு மத்தியிலே அன்பு செலுத்துவதிலே, பாசம் செலுத்துவதிலே, கருணை காட்டுவதிலே ஒரு உடலை போன்றவர்கள். உடலிலே ஒரு உறுப்புக்கு வலி ஏற்பட்டால், வேதனை ஏற்பட்டால் மற்ற எல்லா உறுப்புகளும் அந்த வலியை உணரும் என்று சொன்னார்களே. ஒரு ஊரிலேயே நமது சகோதரன் இன்னல் பட்டுக் கொண்டு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய கவலைகள் இல்லாமல் கல்யாண மண்டபங்களிலும் மஸ்ஜிதுடைய மண்டபங்களிலும் ஒன்று கூடி கூத்து கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் உருப்படுமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய கோபம் இறங்காது, அல்லாஹ் தஆலாவுடைய லானத் இறங்காது. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம்? தொழுகை இது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே நாம் செய்தே ஆக வேண்டிய கட்டாய கடமை. இதை வைத்து பெருமை பேசாதீர்கள். உங்களுடைய ஹிஜாப், உங்களுடைய இஸ்லாமிய அடையாளங்கள், இதை கண்டிப்பாக நீங்கள் பேணித்தான் ஆக வேண்டும். இது பெருமை அடிப்பதற்காக அல்ல. இது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே நீங்கள் செய்தாக வேண்டிய கட்டாயமான கடமைகள், உணர்வுகள். அன்பானவர்களே, அடுத்து உம்மத் என்றால் இந்த உம்மத்துக்கு பொறுப்பு இருக்கிறது. உம்மத்துக்கு என்ற அடையாளம் இருக்கிறது. உம்மத்துக்கு என்ற உணர்வு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உணர்வுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். மக்காவிலே குபைப் கொல்லப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே குபைபுக்காக அழுகிறார்கள். மதீனாவிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க, அங்கிருந்து எத்தனை 100 மைல்கள் தாண்டி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கொல்லப்படுகிறார். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் கொல்லப்படுகிறார். ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்படுகின்றார். அவருக்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே அழுகிறார்கள், துஆ செய்கிறார்கள். யோசித்து பாருங்கள், என்ன ஈமானிய உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று. ஒரு மூமினுக்கு பசித்தால், ஒரு மூமினுக்கு ஆடை இல்லை என்றால், ஒரு மூமினுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அல்லாஹ்வுடைய தூதரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அத்தகைய ஒருவரைத்தான் தனக்கு பின்னால் அபூபக்கர் கலீஃபாவாக அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு சென்றார்கள். அதற்கடுத்து உமர் அப்படித்தான்.
ஈராக்கிலே ஒரு வாகனம் இடறி விழுந்தால் அல்லாஹ் என்னை கேட்பானே என்று பயந்தவர் தான் உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. சதகாவுடைய ஒட்டகங்களை பேணி பராமரிக்கிறார். கேட்கிறார்கள், இதற்கு அடிமைகள் இருக்கிறார்களே, நீங்கள் ஏன் சிரமப்பட வேண்டும் என்று சொல்கிறார் உமர். இந்த சதகாவின் ஒட்டகங்களை பற்றி அல்லாஹ் முஸ்லிம்களுடைய அமீராகிய என்னிடத்திலே கேட்பானே தவிர என்னுடைய அடிமையிடத்திலே கேட்க மாட்டான் என்று. எங்கிருந்தோ வந்த ஒரு பரதேசி, ஒரு நாடோடி குடும்பம் பசியினால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள், பச்சிளம் குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு தாய் ஒரு பாத்திரத்தை தட்டி கொண்டிருக்கிறார். உமர் அவர்கள் கேட்கிறார்கள், இங்கே என்ன நடக்கிறது என்று. அந்த தாய் சொல்கிறார், என்ன செய்வது, எங்களின் நிலை உமருக்கு தெரியுமா? எனது பச்சிளம் குழந்தைகள் உணவில்லாமல் சிரமப்படுகிறார்கள். அவர்களை தூங்க வைப்பதற்காக ஏதோ சமைப்பதை போன்று நான் பாசாங்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். ஓடோடி செல்கிறார் உமர். ஹஜானாவில் இருந்து மாவு மூட்டையை தூக்குகிறார். உடன் இருந்த அடிமை சொல்கிறார், முஸ்லிம்களின் ஜனாதிபதியே, உங்களுக்கு வேலை செய்வதற்கு நான் இருக்கிறேன், எனது முதுகிலே தூக்கி வையுங்கள் என்று. கலீஃபா சொல்கிறார், இந்த உம்மத்தை பற்றி என்னிடத்திலே அல்லாஹ் கேட்பான், எனது அடிமையிடத்திலே கேட்க மாட்டான். இந்த மூட்டையை என் மீது தூக்கி வை என்று சொல்கிறார்கள். முஸ்லிம்களுடைய ஜனாதிபதி யாருடைய பெயரை கேட்டால் ரோமர்கள் பயந்து நடுங்குவார்களோ, பாரசீகர்கள் பயந்து நடுங்குவார்களோ, அந்த ஜனாதிபதி அந்த மூட்டையை சுமந்து கொண்டு ஓடோடி வந்து அந்த பெண்ணை நகர்ந்து கொள்ள சொல்லி அந்த மூட்டையினால் உணவு சமைத்து, அந்த மாவினால் உணவு சமைத்து அந்த குழந்தைகளுக்கு உணவளிக்கிறார். அந்த நெருப்பை மூட்டுவதற்காக அவர் சிரமப்படுகிறார். அந்த குழந்தைகளை சிரிக்க வைத்து விட்டு வருகிறார். தனது அடிமையிடத்திலே சொல்கிறார், நான் அவர்களை அழுதவர்களாக பார்த்தேன், அவர்களை சிரித்தவர்களாக பார்க்காமல் நான் அவர்களை விட்டு பிரிய மனதில்லை என்று. இப்படிப்பட்ட ஒரு உம்மத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்தை உருவாக்கினார்கள். இன்னொரு நாள் அவர்கள் இரவு வலம் செல்லும் பொழுது, நகர்வலம் செல்லும் பொழுது, அங்கே ஒரு வீட்டிலே வேதனை, வலியின் சப்தம், பலவிதமான ஒரு குழப்பம். அந்த வீட்டின் உரிமையாளரிடத்தில் கேட்கிறார்கள், குடிசை வீடு, என்ன நடக்கிறது? எனது மனைவிக்கு பிரசவ வேதனை, நாங்கள் ஏழை, எங்களுக்கு உறவுகள் இல்லை, எங்களை கவனிப்பவர் இல்லை, நாங்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று. என்ன செய்தார்கள் தெரியுமா கலீஃபா உமர்? என் சகோதரிகளே, தாய்மார்களே, கேளுங்கள். உலகம்தான் வாழ்க்கை, காசு பணம் தான் வாழ்க்கை, நகை நட்டுத்தான் வாழ்க்கை, ஆடம்பரம் தான் வாழ்க்கை என்று அழைத்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களை நோக்கி பேசுகிறேன், கேளுங்கள். யார் செத்தால் என்ன, பிழைத்தால் என்ன, நான் வாழுகிறேனா, எனக்கு கிடைத்ததா என்ற சுயநலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒரு சமுதாயம் என்று நம்மையும் சொல்லிக்கொண்டு, உங்களுக்காக சொல்கிறேன், எனக்காக சொல்கிறேன், கேளுங்கள். இதை கேட்டவுடனே கலீஃபா உமர், ஜனாதிபதி அமீருல் முஃமினீன் ஓடிச் செல்கிறார். தனது வீட்டுக்கு தனது மனைவியிடத்திலே சொல்கிறார், அல்லாஹு அக்பர், முஸ்லிம்களின் அமீருடைய மனைவி, ஒரு சாதாரண ஒரு செல்வந்தருடைய மனைவியே எவ்வளவு பகட்டாக, ஆடம்பரமாக, திமிராக, ஆணவமாக இருப்பார்கள், யோசித்து பாருங்கள். அங்கே அதற்கு வேலை இல்லை. அவர்கள்தான் உம்மத். தன்னுடைய ஆணவம், திமிரு, கர்வம், தன்னுடைய பெருமை அனைத்தையும் காலுக்கு கீழே போட்டு மிதித்து அல்லாஹ்விற்கு முன்னால் பணியக்கூடிய, தன்னுடைய முஸ்லிமான சகோதரனுக்கு பணிந்து நடக்கக்கூடியவன் தான் முஃமின், முஸ்லிம். இந்த முஃமினான முஸ்லிமான உம்மத்திலே வாழ தகுதியானவன். அந்த தகுதி உள்ள மக்களுக்குத்தான், அந்த குணம் உள்ள மக்களுக்குத்தான் அல்லாஹ் அருள் புரிவான். அவர்களைத்தான் அல்லாஹ் பாதுகாப்பான். பெருமை உள்ளவர்களை அல்ல, ஆணவம் பிடித்தவர்களை அல்ல, அகம்பாவம் பிடித்தவர்களை அல்ல, திமிரு காட்டக்கூடியவர்களை அல்ல, பெருமை பேசக்கூடியவர்களை அல்ல. கலீஃபா சொன்னவுடன், அந்த நன்மையை சொல்லுங்கள் கணவனாரே, நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு மூமினான ஒருவருடைய வீட்டிலே அவருடைய மனைவி பிரசவ வழியிலே இருக்கிறார். அவருக்கு பிரசவம் பார்க்க வேண்டும், சிரமத்தோடு இருக்கிறார். நீ உதவ வருவாயா என்று கேட்கிறார்கள். தன்னுடைய அடிமைகளை சொல்லவில்லை,
தனது சதகாவிலே இருக்கக்கூடிய அடிமை பெண்களுக்கு சொல்லவில்லை, தனது வீட்டுக்கு சென்று சொல்கிறார். அமீருல் முஃமினீனே, இத்தகைய பாக்கியம் கிடைக்க வேண்டுமே என்று ஓடோடி அமீருல் முஃமினீனுக்கு பின்னால் அவருடைய மனைவி வருகிறார். அந்த ஏழை முஸ்லிமுடைய மூமினுடைய வீட்டிலே சென்று பிரசவம் பார்க்கிறார்கள். அமீருல் முஃமினீனுடைய மனைவி, குழந்தை பிறக்கிறது. அமீருல் முஃமினீனுடைய தாய் அமீருல் முஃமினீனுடைய மனைவியார் சொல்கிறார், அமீருல் முஃமினீனே, உங்களுடைய சகோதரருக்கு, அல்லாஹ் அக்பர், யார் என்று தெரியாது, ஒரு சாதாரணமான முஸ்லிம் சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீனே, உங்களுடைய சகோதரருக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அல்லாஹ் அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறான் என்று. அப்போதுதான் தெரிகிறது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு வந்தது கலீஃபா உமரும் அவருடைய மனைவியும் என்று. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இவர்கள் தான் உம்மத்தாக வாழ்ந்தார்கள். உம்மத்தாக வாழ்வதற்கு, நபியினுடைய உம்மத் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியானவர்கள். அல்லாஹ்வுடைய அத்தனை அருள்களும் பரக்கத்துகளும் அவர்கள் மீது இறங்கின. இன்றும் அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது இறக்கிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் என்னை முஸ்லிம் என்று சொல்லலாம், அல்லது ஒரு மூமின் என்று சொல்லலாம். நான் என்னை ஒரு முஸ்லிம், ஒரு நபியினுடைய உம்மத் என்று சொல்லிக் கொள்வதற்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா என்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். எத்தனை முஸ்லிம்களுடைய வழியை நான் போக்கி இருக்கிறேன், எத்தனை முஸ்லிம்களுடைய சிரமத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை இந்த உம்மத்தினுடைய நன்மைக்காக, இந்த நபியினுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக நான் செலவு செய்திருக்கிறேனா? உங்களுடைய வீட்டு கல்யாணத்துக்கு எவ்வளவு நேரம் செலவு செஞ்சிருப்பீங்க? உங்களுடைய வீட்டுடைய ஒரு விசேஷத்துக்கு எவ்வளவு நேரம் செலவு செஞ்சிருப்பீங்க? இந்த சமுதாயம் இருக்குது சரியான முட்டாள். சம்பாதிப்பாங்க. ஏண்டா இப்படி கஷ்டப்படுற? என்ன செய்ய? கல்யாணம் பண்ணி வைக்கணும் பிள்ளைக்கு. என்ன செய்ய? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்காக இப்படி. அடுத்து கல்யாணம் முடிஞ்சிடும், இவ்வளவு சம்பாதிச்சு செலவு பண்ணி அதுல வேற கடன், அடுத்து அந்த கடன் அடிக்க சம்பாதிக்கணும். வெளிநாட்டுக்கு போய் எங்க கல்யாணத்துல செலவாயிருச்சு, அதனால வெளிநாட்டுக்கு போகணும். கேவலமா இல்ல பெண்களை? உங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆண்களை கடனாளிகளாக ஆக்குகிறீர்களே, உங்களுக்கு அவமானமாக இல்லையா? கேவலமாக இல்லையா? உணர்வு இல்லையா? நீங்கள் எல்லாம் செத்த பிணமா? நாம் தின்பதற்காக, நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக சமுதாயத்தில் ஒரு ஆண் மகனை கடனாளியாக ஆக்குகிறீர்கள் என்றால் இந்த உம்மத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய உங்களை விட வேறு யார் இருக்க முடியும்? பசிக்காக, உணவுக்காக, உங்களது பிள்ளைகளின் படிப்புக்காக கடனாளியாக ஆகியிருந்தால் அது ஒரு அர்த்தம் இருக்கிறது இல்லையா? ஊரை கூட்டி சாப்பாடு போடணும், அதுக்காக கடனாளியாக ஆனால் இது கடனா? இது ஒரு தற்பெருமை, ஒரு மமதை. இந்த பெருமைக்கு அல்லாஹ் உதவுவானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் காலத்துடைய திருமணம் அதற்காக இருந்தது. நீ உன்னுடைய அண்டை வீட்டாருடைய சிரமத்திற்காக கடன்பட்டாய் என்று சொல், அல்லாஹ் வானத்திலிருந்து அருளை இறக்குவான். இஸ்லாமிய ஷரியத்துல மௌலானாக்கள் இருக்காங்க, கேட்டு பாருங்க. ஒரு தனி பகுதியே இருக்கு. ஒரு கடனாளியின் கடனை அடைப்பதற்காக ஒருவர் தான் கடன் வாங்கி கடனை கொடுத்தால் இந்த இரண்டாவது கடனாளி ஜகாத்தை வாங்கி கூட அந்த கடனை நிறைவேற்றலாம் என்று. கடன் அதற்காகப்பட வேண்டும். ஒருவரை படிக்க வைத்தீர்கள், ஒரு ஏழை, அதற்காக கடன் பட்டீர்கள். ஒரு ஏழைக்கு மருத்துவம் பார்த்தீர்கள், அதனால் கடன் பட்டீர்கள். ஒரு ஏழைக்கு அவன் வசிப்பதற்கான வீட்டை கட்டி கொடுத்தீர்கள், அதற்காக கடன் பட்டீர்கள் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் அருள் புரிவான். உங்களுடைய கடனோ எதற்காக? பெருமைக்காக, பகட்டுக்காக, அகம்பாவத்துக்காக, ஆணவத்துக்காக, ஊரிலே நாலு பேர் என்னை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய அருள் வருமா? அந்த வீடு வட்டியினால் கட்டப்பட்ட வீடு, ஆடம்பரத்துக்காக, அகம்பாவத்துக்காக, பெருமைக்காக கட்டப்பட்ட வீட்டிலே நீங்கள் பெருசாக யாசனை எழுதி வைத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சாபம் தான் இறங்கி கொண்டிருக்கும். குர்ஆன் ஓதப்படுவதில்லை, எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும்? அங்கே தொழுகை, சுபஹ் தொழுகை தொழப்படுவதில்லை, எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும்? யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இதே நிலை நமக்கு நீடித்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்த தலைமுறை எப்படி மாறும் என்று. ஆகிரத்தை
மரணத்தை நேசிக்க வேண்டும், மௌத்தை நேசிக்க வேண்டும், மறுமையை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை கூறி இந்த உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒரு எச்சரிக்கை, அது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஹதீஸ் அல்ல. எந்த ஹதீஸையும் நாம் அப்படி கடந்து போக முடியாது. சொன்னார்கள், ஒரு காலம் வரும், உணவு சாப்பிடக்கூடியவர்கள் உணவு பாத்திரத்தை நோக்கி மக்களை அழைப்பது போன்று அழைப்பார்கள். உங்கள் மீது அப்படியே விழுவார்கள் அவர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் அல்லாஹ்வின் தூதரே, நாம் எல்லாம் குறைவாக இருப்போமா அந்த நேரத்திலே? சொன்னார்கள், இல்லை, நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் ஆற்றின் நுரையை போன்றிருப்பீர்கள். என்றாலும் உங்களுடைய உள்ளத்திலே பகன் போடப்படும். உங்கள் மீது எதிரிகளுக்கு உங்கள் மீது உள்ள பயம் எடுக்கப்பட்டுவிடும். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் அது பகன் என்றால் என்ன என்று? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் துன்யாவை நேசிப்பீர்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், மௌத்தை வெறுப்பீர்கள் என்பதாக. இன்றைய பாலஸ்தீன மக்களை நினைத்து பாருங்கள். இந்த முஸ்லிம் உம்மத்துடைய தவறால் அங்கே ஒரு உம்மத்து படக்கூடிய சிரமத்தை பாருங்கள். இங்கே நம்முடைய ஆடம்பரமான வாழ்க்கையால், சுகபோகமான வாழ்க்கையால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அலட்சியம் செய்யப்பட்டதால் இந்த உம்மத்துடைய நாம் ஒரு உம்மத், நமக்கு ஒரே நபி, நமக்கு ஒரே ரப், நமக்கு ஒரே குர்ஆன், நமக்கு ஒரே கிப்லா, நாம் மறுமைக்காக உள்ளவர்கள் என்ற ஈமானிய உம்மத்துடைய உணர்வு நம்முடைய ஆட்சியாளர்கள், நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து எடுக்கப்பட்ட காரணத்தால் அங்கே ஒரு சமுதாயம் சோதிக்கப்பட்டிருப்பதை நினைத்து பாருங்கள். அவர்களுடைய சோதனைக்கு நானும் பொறுப்பு என்பதை உணர்ந்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். சீர்திருத்தத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இதை சொல்கிறேனே தவிர யாரையும் பழிப்பதற்காக, இழுவதற்காக, குறை குற்றம் சுமத்துவதற்காக அல்ல. நாம் திருந்த வேண்டும். அல்லாஹ் திருந்துவதை எதிர்பார்க்கிறான், விரும்புகிறான். பாவ மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மூமின்களே, நீங்கள் எல்லோரும் செய்து தௌபா கேட்டு அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈமானிய உணர்வுகளை கொடுப்போம். யாரை பார்த்தாலும் ஈமானிய உணர்வுகளோடு அவர்களிடத்தில் பேசுவோம். இஸ்லாமை பற்றி, ஈமானை பற்றி, தக்வாவை பற்றி, இபாதத்தை பற்றி, மறுமையை பற்றி, ஆகிரத்தை பற்றி பேசுவோம். ஒரு இஸ்லாமிய சமுதாயமாக, உம்மத்தாக நம்மை கட்டி எழுப்புவதற்குண்டான அந்த உணர்வுகளை உண்டாக்குவோம். ஊரிலே ஒற்றுமையாக இருங்கள். உங்களது ஊரில் உள்ள ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆடம்பரமான, அனாவசியமான எல்லா விதமான காரியங்களையும் இன்றே நிறுத்துவேன் என்று உறுதி செய்யுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை உங்களுடைய உம்மத்துக்காக, உங்களுடைய மார்க்கத்துக்காக செலவழியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நற்பாக்கியத்தை தருவானாக, அந்த உணர்வை தருவானாக, அந்த தக்வாவை, அந்த ஈமானை, இஹ்லாஸை தந்தருவானாக. நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. நமது பெற்றோரை அல்லாஹ் மன்னிப்பானாக. நமது மூமினான முஸ்லிமான முன்னோரை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு ஈமானிய உணர்வுகளை, இஸ்லாமிய பற்றை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. இந்த நாட்டிலே இறுதி நாள் வரை முஸ்லிம்கள் கண்ணியமாக, உயர்வாக, மதிப்பாக அல்லாஹ்வுடைய தீனுடைய பாதுகாப்போடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தீனை நிலைநிறுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. நம்முடைய சிறிய பெரிய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பிழைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்தருவானாக. அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய அடியார்களை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வாழக்கூடிய, அல்லாஹ்வுடைய நபியின் மார்க்கத்தை கற்று பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அழைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்களாக அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.